கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தமிழக அரசியலில் இன்னும் அலை கழிக்கும் நிலையில் தமிழக வெற்றி கழகம் தலைவர் நடிகர் விஜய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். செப்டம்பர் 27ஆம் தேதி அன்று கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது கட்சியின் பொறுப்பை கேள்விக்குறி ஆக்கியது. உயிரிழப்பு ஏற்பட்டு ஒரு மாதம் நெருங்கும் இந்த நிலையில் விஜய் தனது மனிதாபியமான அணுகுமுறையை வெளிப்படுத்தி பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களையும் சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பு கட்சியின் உள்ளூர் ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தும் முயற்சியாக அமைந்துள்ளது. கரூரில் சந்திப்பு நடத்த திட்டமிட்டிருந்த விஜய் அங்கு மண்டபம் கிடைக்காததால் திட்டத்தை மாற்றியுள்ளார். அதற்கு பதிலாக மாமல்லபுரத்தில் அக்டோபர் 27ஆம் தேதி அன்று சந்திப்பு நடத்த அறிவித்துள்ளார். கரூரில் இருந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த முடிவு பாதுகாப்பு காரணங்களால் எடுக்கப்பட்டதாக தாவேகா தரப்பு தெரிவித்துள்ளது. சந்திப்பில் விஜய் குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களுக்கு உதவி அளிக்கும் திட்டங்களை அறிவிக்க உள்ளார். மாமல்லபுரத்தில் குடும்பங்கள் தங்குவதற்காக 50 அறைகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளன. தாவேகா கட்சியின் உள்ளூர் உறுப்பினர்கள் பயண ஏற்பாடுகளை கவனித்து வருகின்றனர். இந்த சந்திப்பு உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு உணர்ச்சி ரீதியான ஆதரவை அளிக்கும். கட்சி பாதிக்கப்பட்டவருக்கு நிதி உதவி, கல்வி உதவி போன்றவற்றை வழங்க திட்டமிட்டுள்ளது. மேலும் இந்த சந்திப்பு தாவேகா கட்சியின் அரசியல் பயணத்தில் முக்கியமானது. இன்னும் இந்த தகவல் குறித்து அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் விஜய்க்கு இருக்கும் செல்வாக்கை பயன்படுத்தி அவர் சம்பவம் நடந்த கரூருக்கு எப்பொழுதோ சென்று இருக்கலாம். ஆனால் அவர் இப்படி அனைத்து விஷயங்களையும் தனது கட்சி அலுவலகத்திலேயே வைத்து செய்தால் ஓட்டு கேட்கவாவது அவர் வெளியே வருவாரா என்ற கேள்வியும் பலர் எழுப்பி வருகின்றனர். பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் என்ன செய்ய போகிறார் என்று. மேலும் இது போன்ற வித்தியாசமான செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.